நேயர்களுக்கு வணக்கம். திரு பன்னீர் பெருமாளோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு, அதிகமான சதவீத ஓட்டு வாங்கிட்டாங்க, அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உண்மையாது? இன்னும் ஒரே தேர்தல் தான், நாங்கள் தான் ஆட்சியவே பிடிக்க போகிறோம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே நேற்றே பரபரப்பாக பேசிட்டாரு. மோடி இன்னைக்கும் பேசியிருக்காரு. இவங்க ஆனால் ஒன்றுமே இல்லாததை ஊதி பெருக்கிறதுல பொய்யை பரப்புறதுல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அண்ணாமலையே வந்து போன தேர்தல்கள்லாம் விட கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. இப்போ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்துட்டாரு. என் மக்கள் என் மண் யாத்திரையில் அப்படியே பாஜகவுக்கு வந்து குவிஞ்சிட்டாங்க. 18% ஓட்டு, 20 எம்பின்லாம் இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து அதெல்லாம் வரல, ஆனால் வளர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்கல்ல. அண்ணாமலை வந்து ஒரு எஃபெக்டை போட்டு இங்கே வந்து வளர்த்துருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா 2 டேட்டாவை எடுப்போம். ஒன்று அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கின ஓட்டு, இன்னொன்று தமிழ்நாடு முழுக்க அந்த அலைன்ஸ் வாங்கின ஓட்டு. இந்த ரெண்டையும் எடுத்து பார்த்தோம்னா திமுக அதிமுக இல்லாமல் இவங்க எதிர்கொண்ட தேர்தல்கள் 2014 இதே மாதிரி ஒரு கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. 2024 எதிர்கொள்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் தான் நம்ம மோடியோடைய ஆட்சி, அண்ணாமலையோட நடைபயணம், எல் முருகனுடைய வேல் யாத்திரை, இது எல்லாமே நடந்திருக்கு. அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜாக பார்க்கணும். இவங்க நம்பர்ஸாக வச்சு சொல்லுவாங்க, ஆனால் பர்சன்டேஜாக பார்க்கணும். மொத்த வாக்கு சதவீதத்தில் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? அவர் 32.7% எவ்வளோ வாங்கியிருக்காரு. ஆனால் 2014 சிபி ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியில் நின்று 33% வாக்குகளை வாங்கியிருக்காரு. ஆக அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு விவசாயியின் மகன், தமிழ்நாட்டை மீட்க வந்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் போனார். அமித்ஷாவில் ஆரம்பித்து ஜேபி நட்டா வரைக்கும் வந்தாங்க. நரேந்திர மோடி கோயம்புத்தூரையே சுற்றி வந்தார். இதெல்லாம் பண்ணின பிறகு 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கினதை விட ஓட் பர்சன்டேஜ் கம்மி. அப்போ அண்ணாமலை வந்து பாஜகவை கோயம்புத்தூரில் வளர்த்துருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நாம் இதில் இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 2014 பாஜக கூட்டணி தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து நின்று வாங்கினாங்களா, அவங்க 18.8% வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்படியே இவங்க நாங்கள் நெட்டி நிமித்துட்டோம்னு சொன்ன பிறகு வாங்கினது 18.29%. அப்போ 0.6% ஓட்டு 2014 விட குறைஞ்சிருக்கு. 2014 இவங்களுக்கு 2 எம்பி, ஒன்று இப்போ பாமக சார்பாக அன்புமணி, இன்னொன்று பொன் ராதாகிருஷ்ணன். இந்த முறை 2 பேருமே ஜெயிக்கலை. ஆக யாருமே ஜெயிக்கலை. 2014 பாஜக ரிசல்ட் எடுத்து பார்த்தாலே அதை விட தொகுதி அடிப்படையிலையும் வாக்கு சதவீதத்திலையும் இது கம்மி. பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டிக்கிட்ட கோயம்புத்தூர்லேயும் வாக்கு சதவீதத்தில் கம்மி. ஆனால் நாங்கள் அண்ணாமலை புலிப்பாய்ச்சலில் வருகிறார், அவருடைய எண்மண் எண்ணி மக்கள் யாத்திரை தமிழ்நாட்டையே மாற்றி விட்டது, இளைஞர்கள் ஈர்த்து விட்டார் அப்படின்னு ரிசல்ட்டுக்கு பிறகும் இவ்வளவு ஸ்ட்ராங்காக டேட்டா இருக்கும்போதும் கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நமக்கு ஏனே தெரிய மாட்டேங்குது. இல்லை, இப்போ தமிழிசை வந்து ஒரு பெரிய 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து பல பிஜேபி கேண்டிடேட்ஸ் நின்றவங்க நிறைய பேர் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அதிமுகவை தூக்கி சாப்பிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது, நாம் தமிழர் 4ஆவது இடத்துக்கு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அதன் அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் 2ஆவது இடத்துக்கு வந்து. 2014 நாம் தமிழர் கிடையாது. 2014 சிபி ராதாகிருஷ்ணன் 2ஆவது இடம். இதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் வின் பண்ணிட்டார். இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் 2ஆவது இடம். அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வின் பண்ணிட்டார். இன்னைக்கு தமிழ் அதே மாதிரி அவங்க கூட்டணியில் உள்ள சில வேட்பாளர்கள் சொல்கிறாங்களே, ஓ பன்னீர்செல்வம் வாங்கின ஓட்டு பாஜகவாலே 2ஆவது இடம், இல்லை இவங்க நம்ம டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டு பாஜகவாலே 2ஆவது இடம், இல்லை பாரிவேந்தர் அன்னைக்கு 2ஆவது இடம், இன்னைக்கு 3ஆவது இடம். ஆனால் இதே பாஜக கூட்டணியில் இன்னொரு 2ஆவது இடம், இன்றைக்கி 3ஆவது இடம். இவங்க இந்த ஓட் பர்சன்டேஜ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுலேயுமே அவங்க தனியாக எங்கள் கட்சி 11% வாக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. 23 தொகுதியில் நின்று நீங்கள் அந்த ஓட்டை வாங்கியிருக்கீங்க. அதில் 9 லட்சம் ஓட்டு பாரிவேந்தரும் ஏசி சண்முகமும் தேவநாதனும் ஜான் பாண்டியனும் வாங்கி கொடுத்தது. அப்போ இதையும் நீங்கள் சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த 9 லட்சத்தை அவங்க வாங்கின ஓட்டுலேருந்து கழிச்சிட்டு பார்த்தா ஓட்டு சதவீதம் குறையும். 23 தொகுதியில் போட்டிக்கிட்டு இவ்வளவு பெரிய பிம்பங்களெல்லாம் உருவாக்கி விட்டு நீங்கள் வந்து இந்த முறை ஓட்டை வந்து வாங்கினதாக சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து கூட்டணி சார்பா தமிழிசையால்
டிடிவி தினகரனால, ஓ பன்னீர்செல்வத்தால இப்படிலாம் பேச மாட்டேங்கிறீங்க. கிரெடிட்டை எங்கே கொண்டு கொடுக்குறீங்க? அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையால அப்படிங்கிறீங்க. அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையாலையா இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள்லாம் முன்னாடி வாங்கினாங்க? இப்போ இந்த ஓட்டெலாம் சேர்ந்து தான் அந்த 18%. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சௌமியா அன்புமணி இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கூட்டணிக்கே 18%. இதில் இவங்கெல்லாம் 2வது இடம். இதை தாண்டி நயினார் நாகேந்திரன் வாங்கியிருக்காருன்னா அது ஒரு சொந்த செல்வாக்கு. அவர் நீங்கள் தூத்துக்குடியில் வேட்பாளராக போட்டீங்க, அவர் வந்து நான் முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனே பாஜகவே 1 மணி நேரத்தில் வேட்பாளராக மாற்றுச்சு. அதிமுக காரங்க நம்ம நினச்சி ஓட்டு போட்டாங்க. அப்படி வாங்கின சில வாக்குகள். அடுத்து நீங்கள் இந்த அதிமுகவில் வந்து சில இதை வந்து உடைச்சி எடுத்தது. இதை தாண்டி வாக்கு சதவீதமாக தமிழ்நாடு முழுக்க எந்த மாற்றமுமே நிகழலையே. இப்போ அதிமுக பலவீனமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்த்துருக்கீங்க. அண்ணாமலைக்கு இளைஞர்கள் பக்கம் ஈர்ப்பு சக்தி இருக்குது. இதுதான் ரங்கராஜ் பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி 2 நாளாக எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்குது. போன வாரம் பேசினதை அவங்களே மறந்துட்டாங்க. சொன்னோம்லன்னு வீடியோ போட்டார் பாண்டே. அதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். எதுவுமே நடக்கலையே. அவர் சொன்னோம்லங்கிறாருல. அதாவது எக்ஸிட் போல் வந்த உடனே சொன்னோம்ல, நாங்கள் சொன்ன மாதிரியே நடக்குதில்ல அப்படின்னாரு. இப்போ நடக்கலை. ஆனாலும் அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான் அண்ணாமலை வளர்த்துருக்குறாருங்க. டேட்டா இப்படி இல்லையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்கணும்ல சார், அவர் ஏற்கனவே இவங்க 18% வாங்கியிருக்காங்க சார், இப்போ 18.2 தான். இது எப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை அண்ணாமலையோட கிரெடிட்னு சொல்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் வழக்கம் போல் அதே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த 0.2% கூட சாதனை நினைச்சாருன்னு தெரியல. 0.2% கிடையாது, அவன் 18.8, இவங்க 18.2, குறைஞ்சிருக்கு. 0.6% குறைஞ்சிருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் போய் ஊரூரா போய் பொய்யா பேசி கோயில் கோயிலாக சுற்றி வந்து 6% ஓட்டு 2014 விட குறைஞ்சிருக்கு. மோடி பிம்பத்தை ஊதி பெருக்கி அந்த ஓட்டை வாங்கினாங்க. இப்போ அந்த பிம்பமும் இல்லை, அதுவும் உடஞ்சி போச்சா, அதனால கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஆனால் வெற்றிங்கிறாங்க. இப்படி தான் போன முறை 3வது பெரிய கட்சி உள்ளாட்சி தேர்தலில் பேசினாங்க. அதில் மொத்தமும் வாங்கினது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. அதுக்கு அதிமுக ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆயிருக்கு, முழுக்க வந்து பிஜேபிக்கு வந்திருக்கு. அதாவது அதிமுக ஓட்டு சில இடங்களில் கன்வெர்ட் ஆயிருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அதிமுக ஓட்டு எல்லா இடத்துலையும் கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்லாம் அது டிடிவி தினகரனுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வத்துக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. நயினார் நாகேந்திரன் கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்படி சிலருக்கு மட்டும்தான் அது வந்து அவங்க யாரும் இவங்களை பாஜக அப்படிங்கிறத தாண்டி சாதி ஓட்டு இந்த கால்குலேஷன்ஸில் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து 2014 அதிமுக வின் பண்ணுச்சு. திமுக 3வது இடம் அந்த தேர்தலில் கோயம்புத்தூரில். அதிமுக ஓட்டு கன்வெர்ட் ஆகிருந்தால் இவங்க ஜெயிச்சிருக்கணும்ல. இப்போ திமுக வின் பண்ணிருச்சு. இப்போ அதிமுக ஓட்டு 2014 தேர்தலோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகிருக்குன்னு வேணால் சொல்லலாம். அவங்க தான் இப்போ அவங்க வெற்றி பெற்ற இடத்த கடந்த 2 தேர்தலில் இவங்க பெரிய மார்ஜினில் வேற வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே ஓட் பர்சன்டேஜே பெருசிய அளவில் வரவே இல்லையே. இப்போ இதில் வந்து நாம் தமிழரே வந்து அவங்க கன்சிடர் பண்ணாமல் பேசுகிறாங்க. நாம் தமிழருக்கு வந்து நான் தான் வந்து நாம் தமிழரோட பெரிய கட்சி பிஜேபி தான் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதனோட உண்மைத்தன்மை என்ன? நாம் தமிழருடைய பெரிய கட்சியா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இவங்க 23 தொகுதியில் போட்டிக்கிட்டு 11% வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு பல கூட்டணிகள் இருக்குது. இப்போ பேர் என்ன பேர், நம்ம டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னையில் இருந்தாங்க. அது ஏற்கனவே ஏகே மூர்த்தி போட்டிக்கிட்ட தொகுதி. அந்த பகுதியில் பாமகவுக்கு சில வாக்கு வங்கிகள் இருக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு விழுந்திருக்கு. அப்போ அந்த ஓ பன்னீர்செல்வம், அது இல்லாமல் பாரிவேந்தர், இவங்கள்லாம் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இது எதுவுமே இல்லாமல் அவங்க 4 லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அதிமுக ஓட்டை குறி வச்ச மாதிரியே பாஜக ஓட்டையும் நாம் தமிழர் ஓட்டையும் குறி வச்சாங்க. அதனால தான் இவங்க வந்து சின்னத்தை பறிச்சது, தேர்தல் ஆணையத்தை விட்டு சில ட்ராமாக்கள் பண்ணதெல்லாம். அதை தாண்டி ஒருவேளை அதனாலேயே என்னவோ தெரியல அந்த கட்சி 4% ஓட்டு கூடியிருக்கு. இவங்க 2 பேரில் யார் பெருசு அப்படிங்கிற, அதாவது கடைசியாக ஓடி வந்த 2 பேரில் யார் வேகமாக ஓடுறான்னு கேட்டால் அதை நம்ம எப்படி சொல்ல நமக்கு தெரியலை. இப்போ இதில் உண்மையிலேயே இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா கடந்த அவர் போன யாத்திரையாக இருக்கட்டும், அமித்ஷா வந்து துவங்கி வச்சார், மோடி முடிச்சு வச்சார். மோடி கிட்டத்தட்ட 7-8 முறை இந்த பக்கம் வந்தார். அமித்ஷா வந்தாங்க, அனுராக் தாக்கூர் வந்தார், ஸ்மிருதி இரானி வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. வரும்போது எல்லாமே ஒரு கூட்டத்தை காமிச்சாரு, கூட்டு போனாரு. ஜேபி நட்டாவும் இன்னொருத்தர் ராஜ்நாத் சிங் நினைக்கிறேன். இவங்க வந்து அந்த தென்காசி, ராஜபாளையம் இந்த ஏரியாவை, விருதுநகர் இந்த ஏரியாவை சுற்றி பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே 2 பேருமே ராதிகா சரத்குமார், ஜான் பாண்டியன் ஸ்டார் வேட்பாளர் 2 பேருமே 3வது இடம்.
ஜேபி நட்டாவும் ராஜ்நாத் சிங் அங்கே இதெல்லாம் பண்ணாங்க, ரோட் ஷோலாம் பண்ணாங்க. பிஜேபியினுடைய தலைவரே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆமாம், ராஜபாளையத்தில் எவனுக்கு தெரியும் ஒரு தலைவர்னு. ஆனால் பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு இல்லை ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இப்போ 3வது இடம் இல்லைங்க. ஒரு இது வேணாம். சென்னையில் வட சென்னையில் பால் கனகராஜ், ஸ்மிருதி இரானி, அனுராஜ் தாக்கூர், இந்த நட்டா கிட்டா இவங்க எல்லாரும் சுற்றி வந்தாங்க. நமக்கே தெரில, நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசணும். ஆனால் பால் கனகராஜ் ஏற்கனவே அந்த ஏரியாவில் கொஞ்சம் தெரிஞ்சவர், அவர் 3வது இடம் தான். அப்போ இப்படித்தான் இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு மோடியே திரும்ப திரும்ப வந்தார்ல. என் மக்கள் யாத்திரை அமித்ஷா தான் தொடங்கி வச்சார் ராமநாதபுரத்தில். அங்கேயே ஜெயிக்கலையே, அது ஓபிஎஸ்ன்னே ஜெயிக்கல. பாஜக காரங்கன்றது தான் 3வது இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ எங்கேயுமே வந்து இதில் மதுரையில் ஒரு கூட்டம், திருநெல்வேலியில் கூட்டம், தமாக வேட்பாளர்கள் எல்லா இடத்துலையும் 3வது இடம். எங்கேயுமே 2வது இடத்துக்கு வரல. நான் அந்த கட்சி வேற விட்டுட்டேன், அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது ஏதோ ஒரு வகையில் போட்டிருப்பாங்க ஈரோடுல அங்கங்கன்னு. இது இந்த மாதிரி இவங்க எதுவுமே அச்சீவ் பண்ணல. எல்லாமே வந்து ஃபெயிலியர். கடந்த காலத்தில் இருந்ததை இழந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலை தலையில் ஒரு மகுடத்தை சூட்டி அண்ணாமலை வந்து இந்த தேர்தலில் எப்படி தலையில் கட்டினாங்க? அண்ணாமலைக்கு பெரிய ஆதரவு இருக்கு, அண்ணாமலை வந்து வானத்தை வளைப்பார். இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க, அவர் வந்து பெரிய ஆள், அவர் வந்து திருநெல்வேலியே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவர் நினைச்சா அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க நாங்கள். ஆனால் அவர் இன்னைக்கு ராபர்ட் ப்ரூஸ் புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து காங்கிரஸில் போட்டாங்க. திமுக கூட நிற்கல, அவர்கிட்ட ஒரு லட்சம் டிஃபரன்ஸில் தோத்துருக்காரு. பிஜேபி இதே தான் அண்ணாமலைக்கும். இவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பெரிய அளவில் ஒரு பிம்பத்தை ஊதி அந்த பிம்பத்தின் வழியாக ஒரு 10 பேர் ஒரு பெரிய ஆள் போல ஓட்டு போடுவோன்னு போடுவாங்கல்ல, அதை வந்து திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க. அண்ணாமலை தோல்வி அடைஞ்ச ஒரு நபர். அரசியலில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டின் படி பாஜகவில் இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள்லேயே மோசமான தோல்வியை சந்தித்த தலைவர் அண்ணாமலை தான். ஆனால் அதை மறைச்சிட்டு அவரால் இங்கே வளர்ந்துருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க. ஆனால் பாஜக காரம்புறம் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு உப்பு போட்டு சாப்பிட வேண்டும், தமிழ்நாட்டு இந்துக்கள் கோவிலில் திருநீரோடு சேர்ந்து உப்பு கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டு இந்துக்கள் கைவிட்டு விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள், உனக்கு ஓட்டு போடலை. ஆனால் அண்ணாமலை சாதிச்சாருன்னு எப்படி திரும்ப திரும்ப சொல்கிறீங்க? இல்லை இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கொங்கு பகுதியில் கவுண்டர்கள் ஓட்டு அண்ணாமலைக்கு இருக்கு, ஒரு கணிசமான ஓட்டு வரும், அவர் அந்த ஜாதியை சார்ந்தவர், அதனால அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. குறிப்பு பாருங்க, இப்போ கன்னியாகுமரி எடுத்துங்க, அங்கே வந்து நாடார்கள் ஓட்டு வந்து பொன்னாருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது தேர்தலில் யதார்த்தமான ஒன்று தானே. அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து கேஸ்ட் ஓட்டெல்லாம் அக்குமுலேட் ஆயிடுச்சான்னு கேட்குறேன். 2014 கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இது எல்லாமே வந்து பாஜக கூட்டணி 2வது இடம். அதில் கணேசமூர்த்தி கூட அவர் தனிப்பட்ட செல்வாக்கு விட்டுருங்க. திருப்பூரில் தேமுதிக வேட்பாளர் 2வது இடம், கோயம்புத்தூரில் பாஜக 2வது இடம். இன்றைக்கி திருப்பூரில் 2வது இடம்லாம் வரல. முக்கியமாக 2 தொகுதி அப்படி அதில் வேறு அந்த பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் மாபெரும் மக்கள் சேவகர், அவர் வேறு ஜெயிச்சிருவாருலாம் கருத்து கணிப்பில் சொன்னாங்க. அவர் 3வது இடம் தான், டெபாசிட் இழந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக இங்கே எங்கேயுமே வந்து இப்போ கோயம்புத்தூர் அந்த ரீஜன் இருக்குல்ல, அங்கேயே கரூரில் 2வது இடம் கூட வரல, ஈரோட்டில் வரல, பொள்ளாச்சியில் 2வது இடம் வரல. எல்முருகனும் அண்ணாமலையும் இவங்க ஊதி பெருக்கின ஊடக பிம்பத்தின் வழியாக ஏற்கனவே அங்கே பாஜக கொஞ்சம் வாக்கு வங்கி வச்சுருந்ததுனால இப்போ மேட்டுப்பாளையம்லாம் அவங்க ஏற்கனவே நகராட்சி சேர்மன்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் இங்கே வந்து எம்எல்ஏ வந்திருக்காரு. பாஜக அதே மாதிரி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதியில் வந்து ஏற்கனவே பாஜக எம்எல்ஏ இருந்திருக்காங்க. போன முறை காங்கிரஸ்க்கு அவங்களுக்கும் நல்லா டஃப்பாக கூட இருந்துச்சு போன சட்டமன்ற தேர்தலோட. அப்போ இந்த 2 தான் வந்திருக்கு. ஆக இந்த ஜாதி ஓட்டு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து இங்கே எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம அதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க எல்லாம் இப்போது நாமக்கல் தொகுதியில் தமிழ்நாட்டில் அதிக கம்மியான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நாமக்கல் தான். குமாரபாளையம் இப்போலாம் அடங்கிய அந்த தொகுதியில் அங்கே கொங்கு ஈஸ்வரன் கட்சி போட்டிக்கிடுது, அதிமுக போட்டிக்கிடுது. அது ரொம்ப ஒரு டஃப்பு கொடுத்துருக்காங்க. பாஜக கொடுக்கல அந்த டஃப்பை. தாண்டி சேலத்தில் செல்வ கணபதி நல்ல டிஃப்ரென்ஸ்லேயே ஜெயிச்சிருக்காரு. ஆக இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே அந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இதில் எடப்பாடியை தவிர வேறு எல்லாத்துலேயுமே திமுக லீடிங்கில் இருந்திருக்கு. எடப்பாடியிலுமே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் அதிமுக முந்தி இருக்கு. ஆக இப்படி எந்த இடத்துக்குள்ளேயுமே இவங்க வந்து பெரிய அளவில் வெற்றி வாக்குகளை வாங்கலை. இது வந்து ஒரு மித்தை வந்து திரும்ப திரும்ப உருவாக்குறது. இந்த ஜாதிக்காரங்கள்லாம் சேர்ந்து இவரை ஜெயிக்க வச்சுருவாங்க, அந்த ஜாதிக்காரங்க சேர்ந்துலாம் சேர்த்து அவருக்கு உருவாக்குறாங்க அப்படின்னு பேசுகிறது இருக்குல்ல, அதன் வழியாக இந்த கேம்பெயினை திரும்ப திரும்ப ஒரு 4 யூடியூப்பில் 4 பேர் பேசினாங்கன்னா அதை அந்த ஜாதிக்காரன் எந்த சம்மந்தமும் இல்லாத ஊரில் ஒரு சாதாரண விவசாயம் பண்ணுற ஒரு பையன் இருப்பான், அவன் யூடியூப்பில் பார்ப்பான், ஓஹோ நம்ம ஜாதிக்காரங்கெல்லாம் இவருக்கு தான் ஓட்டு போடுவார் போல் அப்படின்ட்டு போய் போடுவான். அந்த மாதிரி கருத்துருவாக்கத்தை அப்பாவிகள்கிட்ட உருவாக்குறதுக்கே தொடர்ந்து சொல்லப்படுறது.
ஒருவேளை இந்த மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு முடிவெடுத்திருந்தா அது வந்து இந்த நான் சொன்ன பொள்ளாச்சி, கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இங்கே எல்லா இடத்துலையும் பாஜக 2வது இடத்துக்கு வந்திருந்து ஒருவேளை போன முறையை விட அதிகமாக வாக்குகளை வாங்கியிருந்தா இதை நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. இதே தான் அப்படியே இந்த பக்கம் எடுத்து பார்த்தா இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வர்றதுனால நாடார் ஓட்டெல்லாம் அவருக்கு போட்டுருவாங்க தமிழ் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. அப்போ திருநெல்வேலி நாடார் ஓட்டை ஏன் போடலை? ஏன் வந்து விருதுநகர் நாடார் ஓட்டை போடலை? ஏன் வந்து தூத்துக்குடியில் தமிழிசையே நின்று ஏன் வந்து அவ்வளோ மோசமாக போன எலெக்ஷனில் தோத்தாங்க? இந்த எலெக்ஷனில் டெபாசிட் காலி, கனிமொழி எதிர்த்துனா எல்லாருக்கும் டெபாசிட் காலி, தமாக வேட்பாளரும் காலி, அதிமுக வேட்பாளரும் காலி. அப்போ ஏன் வந்து இந்த ஜாதி வாக்குகள் அந்தந்த பாஜகவுக்கு வரல? கன்னியாகுமரியில் அவங்க ஆர்எஸ்எஸ்ஸை ஸ்ட்ரக்சராக வளர்த்துருக்காங்க. எல்லா பெரும்பாலும் அங்கே சிவாஜி மராட்டிய வீர சிவாஜிக்கு நான் கன்னியாகுமரியில் நிறைய இடங்களில் அது வெங்கல சின்ன உசரத்தில் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆர்எஸ்எஸ் அங்கே ஸ்ட்ரக்சராக வளர்ந்துருக்கு. அது ஒரு கலவரம் பண்ணியிருக்கு. அதை எல் கணேசன் மாதிரி ஆளுங்க 6-7 மாதம் தங்கி உட்காந்து ஷாகா பண்ணியிருக்காங்க. ஒரு திட்டமிட்டு 1980களுக்கு பிறகு மீனாட்சிபுரம் கலவரத்துக்கு பிறகு சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் முரண்பாடை ஏற்படுத்தி கட்சியை வளர்க்கலாம் அப்படிங்கிறத அஜெண்டாவாக வச்சு அவங்க மீனாட்சிபுரம் மத மாற்றத்துக்கு பிறகு அஜெண்டாவை வச்சு அங்கே கட்சி வளர்த்துருக்காங்க. இப்போ தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணன் 3 முறை தோத்துட்டார் இல்லையா? 3 முறை தொடர்ந்து தோற்ற பிறகும் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, நாடார் ஓட்டெலாம் போட்டுருவாங்கங்கிறது மீடியாக்களில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கிருஷ்ணசாமி இருக்கார், அவருக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் அவர் பின்னாடி தான் இருக்காங்க, அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ தென்காசியில் அவர் ஜெயிச்சு வர்றாங்க. அவர் 9 முறை தென்காசியில் தோற்றுருக்காரு. ஏதோ தென்காசியை அவர் தொகுதி மாதிரி பேசுவாங்க, தென்காசியில் அவருக்கு ஓட்டு வந்துடும் அப்படிப்பாங்க. ஆனால் 9 முறை தோற்றுருக்காரு. இல்லை, சில ஊடகத்தில் வந்து நிறைய முக்கியமான சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த கால்குலேஷனாக ரொம்ப முக்கியமாக வச்சு பேசுகிறாங்க. இவருக்கு இந்த கேஸ்ட் வந்து போட்டுருவாங்க, பேக்கேஜ் வந்துடும். இவருக்கு இந்த கேஸ்ட் பேக்கேஜ் வந்துடும், இப்போ இவருக்கு இந்த கேஸ்ட் பேக்கேஜ் வந்துடும். இப்போ பிஜேபி இந்த கேஸ்ட்லாம் பேக் பண்ணிருச்சு, இதெல்லாம் வந்துடும் சொல்கிறது மொத்தமாகவே மித்தாக இருக்குது. ஆமாம், அப்படி எங்கேயுமே ரிசல்ட்டில் காமிக்கல. நம்ம இப்போ பார்க்குறோம்ல, இந்த ரிசல்ட்டில் அப்படி எங்கேயுமே தெரில. இப்போ ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, நகரத்தார் சமூகம் ரொம்ப சிறுபான்மையாக தான் இருப்பாங்க. தொடர்ந்து வந்து அவங்க வந்து சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நிகழ்ந்துச்சு? இப்போ நீங்கள் பெரும்பான்மையாக இதெல்லாமே வந்து இது வந்து சாதாரணமான மக்களை வந்து மூளை செலவை செய்கிறது. நீ இந்த ஜாதிக்காரன், நீ இந்த ஜாதிக்கு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். அவனுக்கு தெரியாது இந்த 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 கட்சி தலைவர் நம்ம ஜாதிக்காரனே அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. இவங்க உட்காந்து கருத்து சொல்லி உன் ஜாதிக்காரங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற கருத்தை உருவாக்குறாங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுடைய தேர்தல் ரிசல்ட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி ஜாதி ஒரு ஃபேக்டர். ஜாதி இல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. ஜாதி ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனால் ஜாதியை மட்டும் வச்சுமே வச்சு 4 ஜாதி கட்சிக்காரங்களை கூட சேர்த்துட்டா மட்டுமே ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து யாருமே வந்து முடிவெடுக்கிறது கிடையாது. சில ஜாதி லாபிகள் செயல்படும், அது நடக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. இந்த கருத்துருவாக்கத்தில் ஜாதியை வச்சு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதா அதில் உண்மை. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி பண்ணிடுறேன். மிக்க நன்றி.